Students, good evening, good evening. So 50 days crash course JEE means பார்த்துட்டு இருக்கோம். JEE means mathematics. So day 8ல இருக்கும். ஓகேவா? So நீங்க day 1 to day 7 பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. இது sequence-ஓட last video. ஓகேவா? So next day வந்து tomorrow we going to start next chapter which is functions and inverse trigonometric functions. ஓகேவா? Super. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னா quadratic equations பார்த்துருக்கோம், sequences பார்த்துருக்கோம். ஸோ சீக்வன்ஸ்ல AP, GP, அப்புறம் நம்ம எப்படி சம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா how to find the sum of a series. ஓகேவா? find the sum அப்படின்னு ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், சம் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இதோட வந்து சீக்வன்சஸ் கிராஷ் கோர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் inverse trigonometric functions. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. CHITTI NEET JEE ஜாயின் பேட்ச் கோட் வந்து J2MCC 7ZBUX போட்டிங்க அப்படின்னா யூ கேன் சி லைவ் கிளாஸஸ். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து March 12, 13 இருக்கு. என்ரோல் பண்ணல அப்படின்னா என்ரோல் பண்ணிடுங்க ஃபார் 1 year கோர்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா sum of series பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? sum of series அது APU இன்வால்வ் ஆயிருக்கலாம், GPU இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஓகேவா? APU இன்வால்வ் ஆயிருக்கலாம், GPU இன்வால்வ் ஆயிருக்கலாம். கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க இப்படிதான் இருக்கும். if the sum of first 40 terms of the series is 102m then m is equal to the sum of ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸ்க்கு அப் டு 10th term என்ன சம் வரும். ஸோ எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஒரு பெரிய சீரீஸ் இருக்கும். அந்த சீரீஸை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். இன்னைக்கு பேஸ்ட் வீடியோவில் பாருங்க எல்லாமே ஒரு சீரீஸ் இருக்கும். இந்த சீரீஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ். பாருங்க சீரீஸ், அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸ் வந்து பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் இருக்கும். பாருங்க ஒரு சீரீஸ் இருக்கும், ஸோ இங்கே ஒரு சீரீஸ் இருக்கும். எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் சீரீஸ் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு போட போற 10 ப்ராப்ளமும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரீகால் சம் பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ரீகால் சம் பேசிக் கான்செப்ட். என்ன பேசிக் கான்செப்ட் அப்படின்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், அப்புறம் சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ். இது 5மே வந்து ரொம்ப பேசிக்கானது. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மூலமா நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயோ 10th ஸ்டாண்டர்ட்லயோ. அதை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சின்ன ரீகால் பார்த்துருவோம். ஓகேவா? ஒரு சின்ன ரீகால். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ். சம் ஆஃப் n டேர்ம்ஸ். தம்பி நெட் ஃபாஸ்டா இருக்காப்பா? வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? லைட்டா லேக் ஆற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு எனக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ ரீகால் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா what is the sum of first n natural number? So 1 plus 2 plus 3 plus 4 plus and so on up to first n natural number. அதாவது summation of n, correct? Summation n is equal to, it starts from 1. So sum of first n natural number is equal to n into n plus 1 divided by 2. correct? அடுத்து sum of squares of first n natural number 1 square plus 3 2 square plus 3 square up to n square. This is nothing but summation of n square which is n into n plus 1 2n plus 1 divided by 6. அதாவது sum of squares of n natural number. Okay. Third பாத்தீங்கன்னா sum of cubes of n natural number 1 cube plus 2 cube plus 3 cube and so on up to n cube. That is summation of n cube is equal to n into n plus 1 divided by n into n plus 1 divided by 2 whole square. Okay va? Okay. Fourth பாத்தீங்க அப்படின்னா 1 plus 3 plus 5 plus 7 plus அதாவது up to odd numbers, sum of n odd numbers. So that is summation of 2n minus 1. n runs from 1 to அதாவது n வந்து n வரைக்கும் 2 ஆகுது. ஓகேவா? n natural numbers. ஓகே. Which is equal to n square. ஓகேவா?
பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் 2 நேச்சுரல் நம்பர் என்ன வரும்? 4 வரும், which is 2 square. Sum of 3 natural numbers என்ன வரும்? 9 வரும், which is 3 square. Sum of 4 odd numbers, ஓகேவா? First 4 odd natural number. So 1 plus 3 4, 4 plus 4 9, 9 plus 7 16, which is 4 square. So in general it will be n square. அடுத்து sum of first n even numbers, எல்லாமே natural number starting. So 2 4 6 8 and so on up to 2n is equal to என்ன வரும்? n into n plus 1. ஓகேவா? n into n plus 1. Okay. Now we will move on to problems. Okay. இது பாருங்க, சொல்யூஷன் பாருங்க, கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஒரு 2-3 சம் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா மற்றதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. If the sum of first 40 terms of the series is 102m, then m is equal to, ஓகேவா? பாருங்க, sum of first 40 terms of the series, அதாவது 3 ல ஆரம்பிக்குது. So 3 plus பாருங்க 3 plus பாருங்க 3 plus 4 plus 3 plus 4 plus 8 plus 9 plus 13 plus 14 plus 18 plus 19 and so on up to 40 terms on a sum பாத்தீங்கன்னா 102 into sum m. So what is the value of m னு கேக்குறாங்க. So இங்க மொத்தம் எத்தனை terms பாருங்க, இங்க மொத்தம் எத்தனை terms இருக்கு அப்படின்னா 40 terms இருக்கு. இங்க மொத்தம் எத்தனை terms இருக்கு அப்படின்னா 40 terms இருக்கு. இப்போ இந்த டேர்ம் ஏபிலயும் இல்ல ஜிபியும் இல்ல, ஆமாவா இல்லையா? இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல 3 4 8 9 13, நீங்க சீரியஸாவும் பாத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். நீங்க சீரியஸா பார்த்தா கூட இந்த 3 4 8 காமன் டிஃபரன்ஸும் சேமா இல்ல, ஜிபிலயும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன பண்ணலாம்? எதனா ஐடியா இருக்கா? என்ன பண்ணலாம்பா? என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பாருங்க, இந்த சீரீஸை எதனா ஆல்டர் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். இந்த சீரீஸை எதனா ஆல்டர் பண்ணி ஏபியாவோ இல்ல ஜிபியாவோ மாத்த முடியுமா? அது இந்த சீரீஸை எதனா ஆல்டர் பண்ணி, ஓகேப்பா இது 102, ஓகே ஓகே. இந்த சீரீஸை எதனா ஆல்டர் பண்ணி ஏபியாவோ ஜிபியாவோ மாத்த முடியுமா? அதான் இப்ப நெக்ஸ்ட் கேள்வி. ஒண்ணும் கிடையாது. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணுங்க, என்ன வருது? ரொம்ப யோசிக்காதீங்கப்பா. முதல் 2 நம்பர் ஆட் பண்ணுங்க, என்ன வருது? 7. அடுத்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 17 வரும், கரெக்டா? அடுத்த 2 நம்பர்ப்பா, இதை விட்டுருங்க. அடுத்த 2 நம்பர் 3 plus 4 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல 3 plus 4 பண்ணுங்களேன், 7. இப்போ 8 plus 9 பண்ணுங்களேன், 17. 9 plus இது 13 plus 14 என்ன வரும்? 27 வரும். பிளஸ் 18 plus 19 என்ன வரும்? 37 வரும். இட் இஸ் ஈக்குவல் டு 102m. 102m, கரெக்டா? இப்போ இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? 20 டேர்ம்ஸ் இருக்கும், கரெக்டா? 20 டேர்ம்ஸ் இருக்கும். இது ஏபில இருக்காப்பா? ப்ராப்ளம் ஓவர், முடிஞ்சு போச்சு. இது ஏபில இருக்கா இல்லையா? 7 17 27 37, காமன் டிஃபரன்ஸ் 10, ஃபர்ஸ்ட் டேர்ம் 7. அப்போ இங்க சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 102 into m. இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 டேர்ம் என்ன ஆயிடும்? n by 2 ஏபில இருக்கு, ஓகேவா? ஏபில இருந்தா அந்த ஃபார்முலா, ஜிபில இருந்தா a into 1 minus r power n by 1 minus r. n by 2 2a plus n minus 1d is equal to 102 into m. மறக்காம பார்க்கணும், இங்க பாதி ஆயிடும் டேர்ம். என்ன பண்றேன்? 2 ஆட் பண்ணி தான் ஓட்டமா ஆக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா 20 by 2 ஆயிடும். ஸோ 20 by 2 into 2 times here. What is a? A is 7. What is d? D is 10. So 2 times 7 plus n minus 1.
ஸோ இப்போ 19 டைம்ஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 102 இன்டூ எம். ஸோ இவன் 10 ஆகிடுவான் கேன்சல் அடிச்சிங்கன்னா. ஸோ இவன் வந்து 14 ப்ளஸ் 190 இஸ் ஈக்குவல் டு 102 இன்டூ எம். ஸோ அப்போ 10 இன்டூ இவன் ஆட் பண்ண என்ன ஆகிடும் 204 இல்லை 204 இஸ் ஈக்குவல் டு 102 இன்டூ எம். ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 102 வரணுமா? ஓகே 102 ஓகே பாருங்களேன் 10 இன்டூ 102 இன்டூ 2ன்னு போட்டுக்கோங்க இதை ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னா 102 இன்டூ 20 எழுதிக்கலாமா? 102 இன்டூ 20 எழுதிக்கலாம். ஸோ அப்போ 102 இன்டூ 20 இஸ் ஈக்குவல் டு 120 எம்னா அப்போ எம் என்ன போய் ஆகணும் 120 போடுறேன். ஸோ அப்போ தான் திஸ் இம்ப்ளைஸ் எம் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 20 அவ்வளோதான் ஓகேவா? ஸோ முதல்ல பார்த்த உடனே வந்து எதுவுமே புரியாது, தலைகால் புரியாமல் இருக்கக்கூடாது. என்னடா இது ஏபிலையும் இல்லை ஜிபிலையும் இல்லை, அப்பனா ஏதோ சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏபிக்கோ ஜிபிக்கோ மாற்ற முடியும் அப்படிதான் கொஸ்டின் இருக்கும். அப்புறம் என்ன பண்றேன் 2 ஆட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஏபியா மாறிடுச்சு. ஸோ இப்போ 40 டேர்ம் இருக்கிறது 20 டேர்ம் ஆயிடுச்சு. இப்போ S20க்கு ஏபி ஃபார்முலா அப்ளை பண்றேன், ஆன்சர் வந்துடுச்சு ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 29. The sum of the series up to 10th term, அதாவது sum of first 10 term கண்டுபிடிக்கணும் ஓகேவா? இவன் பாருங்களேன் இவன் ஏபில இருக்கானா ஜிபில இருக்கானா தெரியாது, எனக்கு தெரியாது ஓகேவா? எவ்வளவு பெருசா இருக்கான் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே nth term எழுதணும், எப்பயுமே nth term எழுதணும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகேவா? இவன் ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, இவன் செகண்ட் டேர்ம் T2, இவன் தேர்ட் டேர்ம் 3. ஸோ இப்போ இன் ஜென்ரலா nth டேர்ம் என்ன வருவான் அதை தான் நீங்க முதல்ல பண்ணணும். என்ன வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நல்லா பாருங்களேன், அதாவது யூ நீட் டு ஃபைண்ட் Tn. n-க்கு 1 கொடுத்தா ஃபர்ஸ்ட் டேர்ம் வரணும், n-க்கு 2 கொடுத்தா செகண்ட் டேர்ம் வரணும், n-க்கு 3 கொடுத்தா இந்த பெரிய நம்பர் வரணும். அப்போ வாட் இஸ் Tn சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, nth term எழுதுனா ரொம்ப ஈஸி. The nth term is given by முதல்ல பாருங்களேன் ஒன்னொன்னா வாங்க, மொத்தமா ட்ரை பண்ணாதீங்க, ஒன்னொன்னா வாங்கலாம். இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒன்னொன்னா வாங்க ஓகேவா? இது நீங்க 3ஆ பிரிச்சுக்கோங்க. இத இவன் 3 5 7 இவனுக்குலாம் ஒரு nth term எழுதுங்க. அப்புறம் இந்த உள்ள இங்க டேர்ம் வரான்ல இவன் அவனுக்கு ஒரு nth term எழுதுங்க. அப்புறம் டினாமினேட்டருக்கு ஒரு nth term. அப்ப மொத்தம் 3 டேர்மா பிரிச்சுக்கோங்க இது. சோ இங்க 3 இருக்கு, n-க்கு 1 கொடுத்தா 3 வரணும், n-க்கு 2 கொடுத்தா 5 வரணும், n-க்கு 3 கொடுத்தா 7 வரணும். அப்ப கண்டிப்பா 2n + 1 போட்டுடலாமா? சோ அப்போ n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 3 வரும், n-க்கு 2 கொடுத்தா 5 வரும், n-க்கு 3 7 வரும். சூப்பர். இப்போ இங்க பாருங்களேன் 1 கியூப் இருக்கு, இங்க 1 கியூப் 2 கியூப் இருக்கு ஓகேவா? இங்க இருங்க கண்மணி இந்திரா கொஞ்சம் கவனிங்க இருங்க. இப்ப பாருங்களேன் இங்கதான் ட்விஸ்ட். n-க்கு 1 கொடுத்தா 1 கியூப் வரணும், இங்க ப்ரீவியஸ் டேர்மும் வரணும், 1 கியூபும் வரணும் 2 கியூபும் வரணும். இங்க n-க்கு 3 கொடுத்தா 1 2 1 கியூப் 2 கியூப் 3 கியூப்னு வரும். அப்ப இன் ஜென்ரலா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அண்ட் சோ ஆன் அப் டு n கியூப் வரைக்கும் நீங்க போடணும். கரெக்டா இல்லையா? n-க்கு 1 கொடுத்தா 1 எடுத்துடணும், n-க்கு 2 கொடுத்தா 2 கியூப் வரைக்கும் நீங்க போடணும், 1 கியூப் + 2 கியூப். n-க்கு 3 கொடுத்தா 3 கியூப் வரைக்கும் நீங்க போடணும், 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப். n-க்கு 4 கொடுத்தா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 4 டேர்ம் போடணும். டிவைடட் பை இங்கேயும் பாருங்க எல்லாமே ப்ரீவியஸ் டேர்மும் இன்வால்வ் ஆகுது. n-க்கு 1 கொடுத்தா 1 ஸ்கொயர், இங்க n-க்கு 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் வரைக்கும் வருது, 3 கொடுத்தா 3 ஸ்கொயர் வரைக்கும் வருது. அப்ப இன் ஜெனரல் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் அப் டு n ஸ்கொயர். கரெக்டாப்பா? இதுதான் எனக்கு வந்து ஜெனரல் டேர்ம். கரெக்டா இல்லையா? nth டேர்ம் புரிஞ்சுதா புரியலையா? அந்த ஸ்டெப் அந்த ப்ராப்ளம்லாம் அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேர்ம் இன்வால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு எல்லாமே. நீங்க ஆர்வத்தில் என்ன பண்ணக்கூடாது, வெறும் n கியூப்னு போடக்கூடாது. வெறும் n கியூப் போட்டீங்க அப்படின்னா இங்க வெறும் 2 கியூப் மட்டும் தான் இருக்கும், இங்க வெறும் 3 கியூப் மட்டும் தான் இருக்கும். பட் ப்ரீவியஸ் டேர்ம்லாம் வராது. ஸோ அப்போ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு n கியூப் வரைக்கும் போடணும் நீங்க. ஓகே இங்கே அது கீழே அப்படிதான் வெறும் n ஸ்கொயர்னு போடக்கூடாது,
வெறும் n ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா வெறும் 2 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும், வெறும் 3 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். நம்ம ரிவர்ஸ் எல்லாமே குமுலேட்டிவா ஆட் பண்றோம். இப்போ 1ல இருந்து n ஸ்கொயர் இருக்கும் நீங்க போடணும். ஓகேவா? இப்போ இவன் தான் nth டேர்ம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 டேர்ம் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஓகே. அப்போ s is equal to அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபை பண்ணிடலாம் அது கொஞ்சம். 2n plus 1 ஓகே இல்லை அப்படியே வச்சுப்போமே. we need to find sum of first n term. கரெக்ட்டா? ஸோ அதாவது we need to find summation n is equal to 1 to 10 tn. கரெக்ட்டா இல்லையாப்பா? இதுதான் s. sum of first n terms. nth term வந்து இவன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் போனீங்கன்னா n 1 போட்டீங்கன்னா t1 கிடைப்பான், n 2 போட்டா t2 கிடைப்பான். ஸோ அப் டு n terms பண்ணோம் நம்ம. So this is equal to summation n is equal to 1 to 10 2n plus 1. இது என்னதுப்பா இது? summation n cube ஃபார்முலா என்னது? n into n plus 1 divided by 2 whole square. n க்கு 10 சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்புறமா. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்? sum of first n terms கண்டுபிடிக்கணும். சரி, first 10 terms கண்டுபிடிக்கணும். n க்கு 10 அப்புறமா கொடுத்துக்கலாம். ஓகே. divided by இவன் என்ன ஆயிடுவான்? n into n plus 1 2n plus 1 divided by 6. கரெக்ட்டா? இவன் தான் நம்மளுக்கு சம். நீங்க சம் போட்ட பிறகு நான் சமேஷன் போடக்கூடாது இல்ல, ஏன்னா சமேஷன் ரன் பண்ண அப்படின்னா தான் இவன் ஆன்சரா வருவான். கரெக்டா இல்லையா? இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா put n is equal to 10 கொடுக்கணும். கரெக்டா? இவன் ஒண்ணும் கிடையாதுப்பா, சம்மேஷன் 2n minus 1. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இருங்க, இது வந்து நம்ம இப்போ நம்ம வந்து பிகினிங்ல, அதனால நம்ம ஒன்னொன்னாவே போடுவோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் n is equal to 1 to 10 2n plus 1 into 1 cube 2 cube 3 cube up to n cube. கரெக்டா? up to n cube. So summation of 2n plus 1 up to n cube. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் நாட்டாய் போட்டலாம்ல, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றோம். பாருங்க, இங்க 2n plus 1 இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா n into n plus 1 by 2 whole square இருப்பான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா n into n plus 1 2n plus 1 divided by 6 இருப்பான். provided n க்கு 10 கொடுக்கணும். நீங்க இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ 2n plus 1 2n plus கேன்சல் ஆயிடும், ஒரு n plus 1 ஒரு n plus 1 கேன்சல் ஆயிடும், ஒரு n கேன்சல் ஆயிடும். இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சலேஷனை வந்து நம்ம தனியாக போட்டுக்கலாம், இப்போதைக்கு பெருசாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2n plus 1 2n கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் n plus 1 whole square by 4 இருப்பான். கரெக்டா? n into n plus 1 by 2 whole square n square n plus 1 whole square by 4 இருப்பான். கீழே பார்த்தீங்கன்னா 6 divided by n into n plus 1 இருப்பான். n க்கு 10 கொடுக்கணுமா நீங்க, ஏன்னா we are finding first 10 terms. ஓகேவா? ஓகே. So this is equal to என்ன ஆயிடுவான் அப்படின்னா என்ன ஆயிடுவான் அப்படின்னா கேன்சல் ஆயிடுவான், 3 ஆயிடுவான். வேற இங்க 2 3s are 2 2s are ஒரு எண்ணு கேன்சல் ஆயிடும். மீதி யார் இருப்பா அப்படின்னா சம்மேஷன் இன்னைக்கு. ஓகே, ஒரு எண்ணு கேன்சல் ஆயிடுவான், ஒரு n plus 1 கேன்சல் ஆயிடுவான். ஸோ அப்போ இங்க ஒரு 3/2 இருக்கும், இங்க ஒரு 3/2 இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா 3/2 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆல்ரெடி ஒரு சம்மேஷன் இருக்கு. ஆல்ரெடி ஒரு சம்மேஷன் இருக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம இதெல்லாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா சம்மேஷன் n cube இங்க எழுதியிருக்கோம், இங்க சம்மேஷன் n ஸ்கொயர் எழுதியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு சம்மேஷன் இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா சம்மேஷன், ஸோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா சம்மேஷன் n is equal to 1 to 10 3/2 n into n plus 1 இருப்பான். கரெக்டா? 3/2 n into n plus 1 இருப்பான். கரெக்ட் தானேப்பா? 3/2 n into n plus 1 இருப்பான்.
ஓகே. this is equal to this is equal to 3 வெளிய எடுத்துட்டீங்க அப்படின்னா summation of n is equal to 1 to 10 n square plus n இருப்பான். என்ன ஆயிடும் அப்படின்னா 3/2 summation of n is equal to 1 to 10 n square plus summation of n is equal to 1 to 10. கரெக்டா? sum of first n terms first of 10 sum of squares of first 10 natural numbers. ஸோ இப்போ 3/2 இவன் ஃபார்ம்ல என்ன ஆயிடும் அப்படின்னா n into n plus 1 இதோட நம்மளுக்கு 10 தேவையில்லை. n into n plus 1 n into n plus 1 2n plus 1/6. இங்க பாத்தீங்கன்னா n into n plus 1 divided by 2. இப்போ என்ன பண்ணணும்? put n is equal to 10 பண்ணணும். ஸோ இப்போ இவன் 3/2 ஆயிடுவான். இவன் 3/2 ஆயிடுவான். ஸோ இப்போ n 10 கொடுத்தீங்க அப்படின்னா 10 into 11 into இவன் 10 கொடுத்தீங்கன்னா 21 ஆயிடுவான். கரெக்டா? டிவைடட் பை 6. n 10 கொடுத்தீங்கன்னா 10 into 11 divided by 2. அதை நீங்க சிம்பிளை பண்ணுவீங்க பாப்பா. சிம்பிளை பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. 660 வரும்பா சிம்பிளை பண்ணா. ஓகேவா? நல்லா பாருங்கப்பா. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு சம்மேஷன் இருக்கு. ஓகேவா? நான் பார்க்கல. சம்மேஷன் n is equal to 1 to 10. ஆல்ரெடி ஒரு 2n plus 1 இருக்கு. இங்க sum of இது எப்படி எழுதிக்கலாம்? this is equal to summation of n cube. summation of n cube வந்து n into n plus 1/2 whole cube. இது என்ன ஆயிடும்? summation of n square which is n into n plus 1 2n plus 1/6. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வெளில ஒரு சம்மேஷன் இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்றேன். இது மட்டும் நிக்குது. இதுக்கு திருப்பம் n ஸ்கொயர் அப்ளை பண்றேன். திருப்பம் n அப்ளை பண்றேன் சம்மேஷன்ல. ஸோ இப்போ இதுக்கு n into n plus 1 2n plus 1/6. இதுக்கு n into n plus 1 divided by 2. இப்போ n க்கு 10 கொடுக்குறேன். ஏன்னா we need to find the sum of squares of first 10 term, sum of first 10 term. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 660 வரும் ஆன்சர். ஓகேவா? புரியுதாப்பா? ரெண்டு வாரம் டவுட் இருக்கா? முதல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணி 40 டேர்ம் 20 டேர்ம் ஆகிட்டோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல nth டேர்ம் எழுதணும். nth டேர்ம் எழுதின பிறகு we need to find the sum of first 10 term. So first we need to find n is equal to 1 to 10 tn. tn என்னது? 2n plus 1 2n plus 1 1 cube 2 cube 3 cube up to n cube. ஓகேவா? ஸோ இப்போ 1 cube 2 cube 3 cube இது வந்து என்னது? சம்மேஷன் n cube. ஃபார்முலா வந்து n into n plus 1/2 whole square. இது சம்மேஷன் n square n into n plus 1 2n plus 1/6. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா சம்மேஷன் 3/2 n into n plus 1 வரும். தனித்தனியா மல்டிப்ளை பண்ணுங்க. சீரிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. n க்கு 10 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 30 பாருங்க. The sum of the following series up to 15 term is given by. Sum of the following series up to 50 term is given by. இப்போ நம்மளுக்கு nth term என்னப்பா இங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சேம் as previous problem தான். நம்மளுக்கு nth term என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க nth term என்ன வரும்? இவன் ரெண்டு பேர் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்றான் இல்ல? இவன்லாம் ஈஸியா இருக்கான் பாருங்களேன். இவன் தேர்ட் டேர்முக்கு 3 ஸ்கொயர் வரைக்கும் வரான். ஃபோர்த் டேர்முக்கு 4 ஸ்கொயர் வரைக்கும் வரான். அப்ப கண்டிப்பா இவன் எப்படி இருப்பான்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வரைக்கும் இருப்பான். இங்க ஃபோர்த் டேர்முக்கு 12 வரான். தேர்ட் டேர்முக்கு 9 வரான். பட் இந்த 1 6 தான் எனக்கு பிரச்சனை கொடுக்குது. 1 6 தான் எனக்கு பிரச்சனை கொடுக்குது. கீழே பாத்தீங்கன்னா ஃபோர்த் டேர்ம்னா 9 வரான். தம்பி n ஸ்கொயர் சொல்லக்கூடாதுப்பா. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர். ஏன்னா எல்லா டேர்ம்லயுமே ப்ரீவியஸ் டேர்ம் ஸ்கொயர்ஸும் வருது. ஓகே. ஸோ நான் எழுதுனா பாருங்களேன். நான் முதல்ல 1 into 6 நான் எப்படி எழுதிக்கிறேன்? இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டு மறந்துடுங்க இப்போதைக்கு. இதுவும் அந்த பேட்டர்ல தான் இருக்கு. பட் டைரக்டா கொடுக்கல கொஸ்டின்ல. இப்போ பாருங்களேன் 3 9 4 12. அப்போ 3 3s are 9 3 4s are 12. ஸோ அப்போ 3n எழுதிக்கலாமா? இப்போதைக்கு இது ரெண்டு மட்டும் எழுதுறேன். இது ரெண்டு மட்டும் வச்சு எழுதுறேன். பட் இது ரெண்டும் அந்த ஃபார்மேட் கொண்டு வந்துருவேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் up to n square divided by 2n plus 1 போட்டுடலாமா? 2n plus 1 போட்டுடலாம். கரெக்டா? So 3n 1 square 2 square 3 square up to n square 2n plus 1. எப்படி சார் இது ரெண்டு மட்டும் வச்சு நீங்க போட்டீங்க? இது ரெண்டும் இந்த பேட்டர்ன்ல இல்லையே சார். அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஓகேவா? நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க. இப்போ நான் வந்து 1 வந்து 3 into 1 square divided by 3 போட்டுக்கலாமா? அதே மாதிரி 6 வந்து 6 into 1 square 2 square divided by 5 போட்டுக்கலாமா? ரெண்டும் ஒன்று தான். 5 கேன்சல் ஆயிடும். பிளஸ் மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். 1 square 2 square 3 square
divided by 7 plus 12 into 1 square, 2 square, 3 square, 4 square divided by 9 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்களா ஈஸியா இருக்குல்ல. ஸோ 3, 6, 9, 12. ஸோ இப்போ 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கு. எண்ணுக்கு 1 கொடுத்தா 3, எண்ணுக்கு 2 கொடுத்தா 6, எண்ணுக்கு 3 கொடுத்தா 9. ஸோ இப்போ 3n வந்துருமா இங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. கீழே வந்து 2n plus 1ல இருக்கு. புரியுதா? ஸோ இது ரெண்டை மட்டும் வச்சு எழுதிட்டு இது ரெண்டுத்தையும் நான் வந்து இந்த பேட்டர்ன் கொண்டு வர ட்ரை பண்றேன். நான் சக்சஸ் ஆயிடுறேன் அதுல. this our nth term. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி இல்லப்பா. ஸோ which is nothing but 3n into summation of n square divided by 2n plus 1. இதுதான் நம்மளுக்கு nth term. ஓகேவா? So what we need to find? We need to find the sum of first 15 terms. So n is equal to 1 to 15 of tn. Correct? So this is summation n is equal to 1 to 15. நம்மளுக்கு tn யாரு? 3n into n plus 1 2n plus 1 divided by 6. ஆல்ரெடி ஒரு 2n plus 1 இருக்கு. இவன் கேன்சல் ஆயிடுவான். ஸோ இவன் 3 1s are 3 2s are ஆயிடுவான். ஸோ இப்போ வெளில ஒரு 1/2 இருக்கும். சமேஷன் n is equal to 1 to 15. பாருங்க n square into n plus 1 இருக்கும். கரெக்டா? n into n square n plus 1 இருக்கும். But this is 1/2 summation n is equal to 1 to 15 n cube plus n இருக்கும். கரெக்டா? ரமேஷ் பாபு குட். But this is equal to 1/2 summation n is equal to 1 to 15 n cube plus n. அப்போ 1/2 summation of n cube summation of n. So n is equal to 1 to 15. இங்க n வந்து 1 to 15. So அப்போ 1/2 இவன் ஆயிடுவான் n into n plus 1/2 whole square. இவன் ஆயிடுவான் n into n plus 1/2. நமக்கு என்ன பண்ணணும்? n-க்கு 15 போடணும். Because we are running first 15 terms. So இப்போ இங்க உள்ள ஒரு 1/2 இருப்பான். இங்க 15 into 16 divided by 2 whole square. இங்க 15 into 16 divided by 2 இருப்பான். இதை சிம்பிளை பண்றீங்களா நீங்க? சிம்பிளை பண்றீங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 7820 வரும் பாருங்க. ஓகேவா? 7820 வரும். which is the required answer. ஓகேவா? 7820 இருப்பான். ஓகே. புரியுதாப்பா இது? ஸோ இதெல்லாம் நான் போட மாட்டேன். இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? 7820 is the required answer. ஸோ இப்போ பாருங்க முதல் ப்ராப்ளம் எப்படி போட்டோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி ஏபியா மாத்திட்டோம். அடுத்த ரெண்டு ப்ராப்ளமே வந்து nth டேர்ம் எழுதணும். இந்த மாதிரி பெருசா சீரீஸ் வந்துச்சுன்னா nth டேர்ம் எழுதிக்கிட்டு சம்மேஷன் ரன் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகே. ப்ராப்ளம் 31 பாருங்கப்பா. The sum of first 9 terms of the series is. nth டேர்ம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி. nth டேர்ம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றான்னு பார்க்கலாம். ரீசன் பண்ணுங்க பார்க்கலாம் யாருன்னா. nth டேர்ம் என்ன வரும்? n cube by என்னப்பா கொஞ்சம் முன்னாடி பாருங்க. திருப்பி முன்னாடி பாருங்க. இங்க எல்லாருமே வந்து n cube சொல்லிடுறீங்க. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. அப்ப nth டேர்ம் என்ன வரும்? பாருங்க. எப்பயுமே நீங்க n cube சொல்லிடுறீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த n cube சொன்னீங்க அப்படின்னா இங்க 2 cube மட்டும் தான் இருக்கும். இங்க 3 cube மட்டும் தான் இருக்கும். இந்த ரிவர்ஸ்ல இந்த பேட் இருக்கிறதெல்லாம் யார் எழுதுவா? ஸோ அப்போ எப்பயுமே 1ல இருந்து n cube இருக்கும் போதுன்னு சொல்லணும் நீங்க. 1ல இருந்து n cube. செகண்ட் டேர்ம்னா 1ல இருந்து 2 cube. தேர்ட் டேர்ம்னா 1ல இருந்து 3 cube வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ nth டேர்ம் என்ன வரும் அப்படின்னா 1 cube, 2 cube, 3 cube up to n cube வரைக்கும் போவோம். கரெக்டா? வெறும் n cube சொல்லக்கூடாது. ஏன்னா சப்போஸ் இங்க வந்து கொஸ்டின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 cube by 1, 2 cube by 1 plus 3, இங்க 3 cube by 1 plus 3 plus 5 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா n cube சொல்லிடலாம். n-க்கு 2 கொடுத்தா 2 cube, n-க்கு 3 கொடுத்தா 3 cube. பட் இங்க என்ன இருக்கு அப்படின்னா இதோட ரிவர்ஸ் டேர்மும் இருக்கு. கரெக்டா? 1 cube plus 2 cube. இங்க 1 cube, 2 cube, 3 cubeன்னு இருக்கு. ஸோ இப்போ 1ல இருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும் முடியுது. n வரைக்கும் போகும். அதான் அதுக்கு மீனிங். So 1 cube, 2 cube, 3 cube divided by n cube divided by ஹரிகிருஷ்ணன் கொஞ்சம் சொல்லிட்டீங்க பட் கீழே தப்பு பண்ணிட்டீங்க. 1 3 5 ஆட் நம்பர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ அப்போ 1 plus 3 plus 5 plus 2n minus 1 வரைக்கும் போகுது. கரெக்டா? n-க்கு 1 கொடுத்தா
2 1 நின்றோம். n க்கு 2 கொடுத்தா 3 வரும். ஸோ அப்போ 1 + 3 வரைக்கும் போகணும். n க்கு 3 கொடுத்தா 135 னா 2n - 1 பா. 357 னா 2n + 1. அது 1357 னா 2n - 1 தான் nth டேர்ம். இதுவே 357 ஆரம்பிச்சது அப்படின்னா 1 இல்லாம ஆரம்பிச்சது அப்படின்னா 2n + 1 போடணும். n க்கு 1 கொடுங்க 3 வரும். n க்கு 2 கொடுத்தீங்கன்னா 5 வரும். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு nth டேர்ம். nth டேர்ம் இதில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியானது எல்லாமே. ஸோ nth டேர்ம் இதில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, அவ்வளோதான்ப்பா. அப்போ tn பார்த்தீங்க அப்படின்னா சம்மேஷன் n கியூப் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் 1 + 2 + up to 2n - 1. இவன் என்ன ஆயிடுவான்? சம்மேஷன் ஆஃப் n கியூப் சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர். கரெக்டா? சம்மேஷன் ஆஃப் n கியூப் சம்மேஷன் ஆஃப் n கியூப். ஓகே, சம்மேஷன் ஆஃப் n கியூப் என்ன ஆயிடும்? n into n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இங்க நம்மளுக்கு என்ன ஆயிடும்ப்பா? சம் ஆஃப் இவன் பாருங்க, சம் ஆஃப் ஆட் ஃபர்ஸ்ட் n ஆட் டேர்ம்ஸ் என்ன வரும்? n ஸ்கொயர் வந்துடும். கரெக்டா? எழுதி போட்டிருக்கோம் பாருங்க. 1357 up to 2n - 1 is n ஸ்கொயர். ஓகேவா? ஸோ n ஸ்கொயர் ஆயிடுவான். ஸோ இப்போ இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா n ஸ்கொயர் n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4n ஸ்கொயர் இருப்பான். ஏன்னா இந்த 2 ஸ்கொயர் 4 ஆயிடும், கீழே வந்துடும். n ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு இருப்பான். ஸோ இவன் தான் நம்மளுக்கு tn. வாட் we need to find? We need to find the sum of first 9 terms. So we need to find s, which is summation 1 n is equal to 1 to 9 t9. கரெக்டா? So but this is summation n is equal to 1 to 9. நம்மளுக்கு t9 யாரு? n + 1 whole square divided by 4. இதை நீங்க expand பண்ணுங்க. summation n is equal to 1 to 9 a square plus 2ab plus b square divided by 4. So 1/4 வெளில எடுத்துடலாம். summation n is equal to 1 to 9 n square. இங்க பாத்தீங்கன்னா 2 வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா summation n is equal to 1 to 9 n. summation 1 n is equal to 1 to 9. ஸோ இப்போ இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா 1/4 வெளில இருக்கான். ஸோ இவன் என்ன ஆயிடுவான்? summation n square n into n plus 1 2n plus 1 divided by 6 plus 2 times summation n வந்து n into n plus 1 divided by 2. summation 1 வந்து we are ending 9 terms. ஸோ அப்போ 9 இருப்பான். கரெக்டா? 1 into 9 இருப்பான். ஸோ 9 போட்டுறேன். ஆனாப்பா 1 வந்து we are ending 9 times. ஸோ 1 plus 1 plus 1 plus 9 times 1 இருக்கும். ஸோ which is 9. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? put n is equal to 9. ஏன்னா we need to find the sum of 9 terms. இப்போ 1/4 வெளில இருக்கான். ஸோ அப்போ n க்கு 9 கொடுத்தீங்கன்னா 9 into 10 into 2 into 9 18. 18 plus 1 19. இங்க 6 இருப்பான். 2 கேன்சல் ஆயிடுவான். இப்போ 9 கொடுத்தீங்கன்னா 9 in 9 இங்க ஒரு 9. ஸோ இப்போ இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா 1/4 கேன்சல் அடிக்க முடியுமா? பாருங்களேன். 6 9 10s are 90. 90யும் 15ம் கேன்சல் ஆயிடும். 9 10s are 90. 6 1s are 6 15s are. இப்போ 15 into 9 என்ன வரும்? 5 9s are 45. 9 1s are 9. 9 plus 4 13. இங்க 15. 5 8 2. ஸோ 285 இங்க வருவான். plus 90 plus 9 இருப்பான். ஸோ 1/4 99 plus 285. 285 plus 99 பார்த்தீங்கன்னா 4 1 3. இப்போ 384 வருவான். கரெக்டா? 384 வருவான். இப்போ கேன்சல் அடிச்சிங்கன்னா 4 9s are 36. பேலன்ஸ் 2. 4 6 are 24. ஓகேவா? ஸோ 96 is the required sum. அதாவது நீங்க 9 டேர்மை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா சார் நான் இப்படி ஆட் பண்ணிடலாமா சார்? நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube divided by 1 3 5 7 வருவான். சூப்பரு. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து வருவான். இப்போ 4 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இதே மாதிரி 9 டேர்ம் எழுதிக்கிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். பட் அதுக்கு என்ன ஆயிடும்? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். ஸோ அப்போ we need to make use of nth டேர்மை கண்டுபிடிச்சிட்டு சமேஷனை ரன் பண்ணா போதும். ஓகேவா? நம்ம 4 ப்ராப்ளம் போட்டிருக்கோமா? ஓகே. ஸோ மூவ் ஆன் டு 32. இது பாருங்க. if the sum of 3 5 7 கீழ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 20 டேர்மை நீங்க ரன் பண்ணீங்கன்னா k/21 வருது. போன சொன்ன என்ன கேட்டாங்க? ஆன்சர் கேட்டாங்க. இங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இது நீங்க வந்து 9 டேர்ம்ஸ் நீங்க சம் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு கேக்குறாங்க.
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 டேர்ம்ஸை சம் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து இந்த மாதிரி இருக்கு. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சம் ஆஃப் 20 டேர்ம்ஸை நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா k/21 ஆன்சர் வருது. ஓகே, இப்போ பாருங்களேன், nth டேர்ம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, வெறும் 3, வெறும் 5, வெறும் 7. இப்போ மேல என்ன வரும்? 2n plus 1 வரும். கரெக்டா? 2n plus 1 வரும். கீழே என்ன வரும்? 1 square, 2 square, 3 square, up to n square வரும். ஓகேவா? up to n square வரைக்கும் வரும். இப்போ which is nothing but 2n plus 1 divided by n into n plus 1, 2n plus 1 divided by 6. இவன் cancel ஆயிடுவான். So, அப்போ 6 divided by n into n plus 1. So, what we need to find? It is given that sum of first 20 terms. So, அப்போ S வந்து sum of first 20 terms என்ன இருக்கு அப்படின்னா k/21 இருக்கு. இப்போ what is the value of k ன்னு கேட்குறாங்க. இது நம்ம k/21 அப்புறமா எடுத்துப்போம். முதல்ல we will find the sum of first 20 terms. So, we need to find the sum of first 20 term. 6 divided by n into n plus 1. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு n into n plus 1 இப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக சம்ம போட்டுருவேன். கரெக்டா? ஏன்னா சமேஷன் n ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், சமேஷன் n ஃபார்முலா தெரியும், அப்ளை பண்ணனா முடிஞ்சு போச்சு. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? 1/n ஸ்கொயர் 1 டினாமினேட்டர்ல இருக்குது. புரியுதா? போன சம்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்கப்பா, போன சம்ல வந்து n plus 1 இந்த n எல்லாமே வந்து நியூமரேட்டர்ல இருந்தது. ஸோ ஈஸியா என்ன பண்ணிட்டேன், நான் சம்மேஷனை ரன் பண்ணிட்டேன் நோன் ஃபார்முலா வச்சு. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா n's எல்லாம் எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will do partial fraction. அதாவது 6 divided by n into n plus 1க்கு we will do partial fraction. எப்படி பண்ணணும்ப்பா? a by n plus b by n plus 1. கரெக்டா? a by n, b by n plus 1. நீங்க 11th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரால partial fraction type 1, type 2, type 3 மூணு டைப் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் புக்ல அல்ஜிப்ரா செகண்ட் சாப்டர்ல 2.5 2.6 அந்த எக்ஸசைஸ்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து 3 டைப் இருக்கும் எப்படி பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இங்க ரெண்டுமே லீனியர். ஸோ இப்போ a by n, b by n plus 1. இப்போ ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு இதுதான் அது, அதாவது 6 by n into n plus 1 I am going to write it as sum of two terms with n plus 1. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா I am going to multiply by n into, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா to find a and b கண்டுபிடிக்கணும். I am going to multiply by n into n plus 1. அதாவது இந்த டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதாவது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இவன் என்ன ஆயிடுவான்? a into n plus 1, b into n ஆயிடுவான். கரெக்டா? we are multiplying throughout by n into n plus 1, n into n plus 1, n into n plus 1. ஸோ இப்போ இங்க n கேன்சல் ஆயிடுவான், n plus 1 n plus 1 கேன்சல் ஆயிடுவான், இங்க ஃபுல்லா கேன்சல் ஆயிடுவான். ஸோ இப்போ இங்க 6 இருப்பான், இங்க a into n plus 1 இருப்பான், இங்க b into n இருப்பான். இப்போ என்ன பண்ணணும்? we need to find the value of ab. ஓகேவா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க, put a is put n is equal to 0. அதாவது இவங்க ரெண்டு டேர்ம் எப்போ ஜீரோவா போவான்றதை பாருங்க. அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி you can find the unknown values. ஸோ இப்போ 6 is equal to a into 0 plus 1, இவன் b into 0 ஆயிடுவான். ஸோ that means a is equal to 6. அதே மாதிரி இவன் எப்போ ஜீரோவா போவான்? n-க்கு -1 கொடுத்தீங்கன்னா இப்போ put n is equal to -1. ஸோ இப்போ 6 is equal to a into 0 plus b into -1. இப்போ b வந்து -6. கரெக்டா? b வந்து -6. ஓகே, ஸோ அப்போ therefore the partial fraction of 6 divided by n into n plus 1 is a by n plus b by n plus 1. நம்மளுக்கு a என்னது? 6 by n plus b என்னது? -6. பாருங்க, a வந்து n, b வந்து -6 divided by n plus 1. இவன் தான் partial fraction. அப்போ s என்ன ஆயிடும்? s வந்து n is equal to 1 to 20, 6 divided by n into n plus 1.
இவன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா n is equal to 1 to 20 6 by n plus எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 6 by n minus 6 by n plus 1. இப்போ 6 வெளில எடுத்துட்டான் அப்படின்னா n is equal to 1 to 20 1 by n minus 1 by n plus 1. கரெக்டா? புரியுதாப்பா? ஓகே. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க இப்போ நீங்க ஆட் பண்ணி பாருங்களேன், என்ன ஆகும் பாருங்க. எண்ணுக்கு 1 கொடுங்களேன், என்ன வரும்? 1 minus 1 by 2 வரும். கரெக்டா? அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ணுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 minus 1 plus 1 இருக்கும் 2 ஆயிடும். பிளஸ் எண்ணுக்கு 2 கொடுக்கல என்ன வரும்? 1 by 2 minus 1 by 3 வரும். எண்ணுக்கு 3 கொடுத்தா என்ன வரும்? 1 by 3 minus 1 by 4 வரும். எண்ணுக்கு 4 கொடுத்தா 1 by 4 minus 1 by 5 வரும். எண்ணுக்கு 5 கொடுத்தா 1 by 5 minus 1 by 6 இருக்கும். And so on up to எண்ணுக்கு 20 கொடுத்தா 1 by 20 minus 1 by 21 இருக்கும். இப்ப ஆட் பண்ணா ஆகும் பாருங்க, என்ன ஆகும் பாருங்க. ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஆட் பண்ணா பாருங்க, minus 1 by 2 plus 1 by 2 minus 1 by 3 plus 1 by 3 minus 1 by 4 plus 1 by 4 minus 1 by 5 plus 1 by 5. அதாவது இங்க இருக்க செகண்ட் டேர்மும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மும் கேன்சல் ஆயிடுவான். ஸோ அப்போ அதே மாதிரி லாஸ்ட் இவன் மட்டும் நிற்பான். 1 by 20யும் இங்க இதுக்கு முன்னாடி வந்து minus 1 by 20 இருக்கும், அது கேன்சல் ஆயிடும். ஸோ இவன் மட்டும் நிற்பான். ஸோ இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் நிற்பான், இங்க லாஸ்ட் டேர்ம் நிற்பான். ஸோ இப்போ 1 minus 1 by 21 வரும். அப்போ 6 into 21 minus 20 20 by 21. இவன் தான் அவளுக்கு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ். இது எந்த பேட்டர்ன்ல இருக்கான்? இது வந்து k by 21 பேட்டர்ன்ல இருக்கான். ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 120 by 21 is equal to k by 21. This implies k is equal to 120. இது புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் ஆட் பண்ணுங்களேன், ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் இருப்பான். முதல் 3 டேர்ம் ஆட் பண்ணுங்க. சப்போஸ் இதெல்லாம் மறந்துடுங்களேன். ஸோ முதல் 3 டேர்ம் ஆட் பண்ணா வரும், இவன் கேன்சல் ஆயிடுவான், இவன் கேன்சல் ஆயிடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் இருப்பான். இப்போ முதல் 4 டேர்ம் ஆட் பண்ணுங்களேன். முதல் 4 டேர்மு இவன் கேன்சல் ஆயிடுவான், இவன் கேன்சல் ஆயிடுவான், இவன் கேன்சல் ஆயிடுவான். ஸோ minus 1 by 5 1 இருப்பான். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருப்பான். இஃப் யூ ஆட் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியமான சீரீஸ் பாரு, இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ இவன் வந்து 6 into 20 by 20 வந்து ஆன்சரா போகுது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து k by 21 கொடுத்துருக்காங்க. தென் k is, so k is 120. புரியுதாப்பா? ஸோ முதல் 5 ப்ராப்ளமே வந்து பேஸ்ட் ஆன் சம்மிங் அப் த சீரீஸ் nth டேர்மை கண்டுபிடிச்சு போடணும். இங்க வந்து nth டேர்ம் கீழே வந்துடுச்சு அப்படின்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட்டு பண்ணணும். ஓகே. 33 பாருங்க. If the sum of first 15 terms of the series is equal, அதே தான்பா. இது 15 டேர்மை நீங்க சம் பண்ணீங்கன்னா 225k ன்னு இருக்கு. Then what is the value of k ன்னு கேக்குறாங்க. ஓகே. பாருங்களேன் சொல்யூஷன். சொல்யூஷன் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 3 by 4 whole cube. இவன் என்னதுப்பா? 2 into 1. 2 into 1 2 2 plus 1 3. ஸோ இப்போ 3 by 2 whole cube. இவன் ஆயிடுவான் 2 into 4 8. 8 plus 1 9. மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. 9 by 4 whole cube. இவன் 3 cube plus 4 3s are 12. 12 plus 3 15. So 15 divided by 4 whole cube and so on. கரெக்டா? இது எதுனா ஏதோ ஒரு பேட்டர்ன் மாதிரியே இருக்குல்ல. வந்து அது 3 by 2ல 3 by 2. ஓகே. இப்போ பாருங்களேன், இது நான் வந்து ஒரு சின்ன பாருங்கப்பா, ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த ஐடியாஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ இவன் பாருங்க, இவன் 3 by 4 whole cube. இவன் நான் 6 by 4ன்னு போட்டுக்கலாமா? 6 by 4ன்னு போட்டுக்கலாமா? ரெண்டும் ஒன்று தான். இவெல்லாம் அப்படியே இருக்கட்டும். 9 by 4 whole cube. இவன் 12 by 4ன்னு போட்டுக்கலாமா? 60. இவனை வந்து 15 by 4 whole cube. அப்ப nth டேர்ம் என்னப்பா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். nth டேர்ம் என்னப்பா வரும்? 4 n வராதுமா. 4 எப்பயுமே ஃபிக்ஸடு. 3யும் இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்துலயுமே 4 தான். 4 n வராது. 4 n போட்டீங்கன்னா இவன் 4 into 1 ஆயிடுவான், இவன் 4 into 2 ஆயிடுவான், இவன் 4 into 3 ஆயிடுவான். இப்போ பாருங்களேன், 3n divided by 4 whole cube. கரெக்டா? இவன் தான் nth டேர்ம். ஆமாவா இல்லையா? இவன் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கான். கீழே எப்பயுமே 4 தான். ஓகேவா? சப்போஸ் இங்க 4, இங்க 4 into 2, இங்க 4 into 3, 4 into 4 இருந்துச்சுன்னா 4n போடலாம். பட் இங்க எப்பயுமே 4 தான். ஸோ அப்ப கீழே எப்பயுமே 4 தான். இங்க
மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கான் நியூமரேட்டர்ல, எப்பயுமே ஹோல் கியூப் தான் இருக்கான். ஸோ இவன் தான் nth டேர்ம். ஸோ இப்போ இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா கியூப் போட்டிங்கன்னா என்ன ஆயிடும் 3 கியூப் n கியூப் டிவைடட் பை 4 கியூப். ஸோ இவன் தான் நம்மளுக்கு nth டேர்ம். ஸோ we need to run up to, அதாவது we need to find the sum of first 15 terms. ஸோ இப்போ sum of first 15 terms கண்டுபிடிப்போம். 3 கியூப் என்னதுப்பா 27 4 கியூப் 64 n கியூப் இதை கண்டுபிடிப்போம். ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா 27 by 64 கேன்சல் பண்ண முடியுமாப்பா? என்ன கொஸ்டின் இது 3/4. ஓகே ஓகே. ஸோ 3 கியூப் கேன்சல் பண்ண முடியாது. ஓகே அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ அப்போ அதை வெளில எடுத்துடலாம். ஸோ 27 டிவைடட் பை 64. இப்போ சம்மேஷன் n கியூப் என்னது n into n plus 1/2 whole square. என்னுக்கு வந்து எத்தனை பண்ணோம் 15 பண்ணோம் because we are finding the sum of 15 terms. So 27 by 64. ஸோ இப்போ என்ன ஆயிடுவோம் அப்படின்னா 15 into 16 divided by 2 whole square இருப்பான். ஓகேவா? எவ்வளோ பெருசாக வருது 15 into 15 plus 2 whole square. இவன் வந்து 225k பேட்டர்ன்ல இருக்கான். 225k பேட்டர்ன்ல இருக்கானா? ஓகே. ஸோ இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு இருப்பான். ஸோ அப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் அடிச்சுக்கலாமா 2 1s are 2 8s are. ஸோ இப்போ 15 ஸ்கொயர் இன்டூ 8 ஸ்கொயர் இருப்பான். சூப்பரு. இவன் கேன்சல் ஆயிட்டான். சூப்பரு ஆன்சர் வந்துட்டான் 27 into 225. ஸோ இவன் எந்த பேட்டர்ன்ல இருக்கான் 225k பேட்டர்ன்ல இருக்கான். ஸோ இப்போ k என்னவா போய் ஆகணும் 27 போய் ஆகணும். k வந்து 27 போய் ஆகணும். என்னப்பா டவுட்டாப்பா கோகுல் தெரியாம பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ ஆன்சர் என்னதுப்பா 27. புரியுதா? ஸோ சீரியஸ் பார்த்தாலே பயந்துடக்கூடாது. அந்த லைட்டாக ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டைம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஸோ 34 பாருங்களேன். அதே மாதிரி ப்ராப்ளம் தான். The sum of first 10 terms of the series is 16m by 5. Then what is the value of m? Okay. Solution பாருங்க. இப்போ பாருங்களேன். என்ன ஆயிடுவான் 5 into 1 5 5 plus 3 8. ஸோ அப்போ 8/5 whole square இருப்பான். 5 2s are 10. 10 plus 2 12. ஸோ 12/5 whole square இருப்பான். 5 3s are 15. 15 plus 1 16. ஸோ 16/5 whole square இருப்பான். 5 4s are 20. 20 plus 4 24. ஸோ 24/5 whole square இருப்பான். கரெக்டா? இப்போ கண்டிப்பா எல்லாத்துலயும் 5 ஸ்கொயர் காமன் எடுத்துடலாமா? இங்க உள்ள என்ன இருப்பான் அப்படின்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் இருக்கான். கரெக்டா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும்ல 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா கொண்டு வர முடியுமா? இத கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியுமாப்பா? ஒன்றும் கிடையாது. நான் 8 ஸ்கொயரை வந்து 4 ஸ்கொயர் into 4 ஸ்கொயர் 16. 4 ஸ்கொயர் into 4ன்னு போடலாமா? இல்ல 4 ஸ்கொயர் 16 16 into 4 64. ஆமா. இவனை வந்து 4 ஸ்கொயர் into 4. இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா again 4 ஸ்கொயர் into 4 ஸ்கொயர் into 9 போடலாம்ல. ஏன்னா வந்து அதாவது 4 ஸ்கொயர் காமன் எடுக்க பாக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு போட்டுடலாம். இல்லை ரெண்டும் ஒன்று தான். 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் கரெக்டா? 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன். கரெக்டாப்பா? இந்த பேட்டர்ன் தானே இருக்கான். பாருங்க 8 ஸ்கொயர் இஸ் சேம் as 4 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் இஸ் சேம் as 4 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் இஸ் சேம் as 4 ஸ்கொயர் into 4 ஸ்கொயர். நான் ஒரு 4 ஸ்கொயர் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா
இங்க உள்ள என்ன இருப்பான் அப்படின்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் அப்படின்னு இருப்பான். கரெக்டா? இப்போ 4 ஸ்கொயர் 16. இப்போ 16 by 25. இங்க பாருங்களேன். சம்மேஷன் n is equal to 2ன்னு போட போறேன். என்னது? சம்மேஷன் n is equal to 2 போட போறேன். n ஸ்கொயர் போட போறேன். I'm going to start with 2. ஏன்னா 1 மிஸ்ஸிங். ஏன்னா 1 மிஸ்ஸிங். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு எண்ணை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 1. ஓகேவா? ஒரு எண்ணை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 பிளஸ் ஆல்ரெடி 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்லாம் எல்லாமே இருக்கு, போய்கிட்டே இருக்கும். ஒரு -1 சப்ராக்ட் பண்ணியாச்சு. கரெக்டா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு this is equal to 16 divided by 25 summation of n square minus 1. கரெக்டா? minus 1. So, 16 by 25 n into n plus 1 2n plus 1 2n plus 1 divided by 6 minus 1. கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்களேன், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா sum of first n terms. கரெக்டா? sum of first n terms. so first sum of first 10 terms. ஓகே. ஸோ இப்போ s பார்த்தீங்கன்னா summation of t10. ஓகேவா? n is equal to 1 to 10. ஓகேவா? tn போட்டுக்கலாமா? tn. ஸோ இப்போ summation of n is equal to 1 to 10. Summation of n is equal to 1 to 10. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் கூட போட்டுடலாம்ல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we need sum of 10 terms கண்டுபிடிக்கணும்ல. இப்போ லாஸ்ட் டைம் என்ன வருவான் சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியாக போடுறாருங்க, அப்புறம் உங்களுக்கு அப்புறம் கன்ஃபியூஸ் வர பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படியே போயிட்டே இருந்தா நம்ம லாஸ்ட் டைம் என்னப்பா வருவான் 2ல ஆரம்பிக்குது. அப்போ 2ல ஆரம்பிச்சா 10 ஸ்கொயர் லாஸ்ட் டைம் இருப்பான். கரெக்டா? 2 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் லாஸ்ட் டைம் இருப்பான். கரெக்டா? அண்ட் ஸோ ஆன் அப் டு 4 ஸ்கொயர் 11 ஸ்கொயர். இவன் தான் என்ன வரும் அப்படின்னா எஸ் வரும். அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸ். ஸோ 2 3 பாருங்க 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 தான் 10th டேர்மா இருப்பான். ஸோ 11 ஸ்கொயர்ல நிற்பான். ஸோ இட் வில் கோ ஆன் அப் டு 11 ஸ்கொயர். இப்போ வந்து அப் டு 11 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. ஒரு -1 பண்ணிக்கிட்டேன். இவன் தான் S10. இவன் தான் நம்ம S கண்டுபிடிக்க வேண்டிய S. திருப்பி நீங்க ரன் பண்ண தேவையில்ல. பிகாஸ் we are finding the sum of first 10 terms. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுவோம் அப்படின்னா 16 by 25 n into n plus 1 2n plus 1 divided by 6 minus 1 put n is equal to 10. கரெக்டா? ஏன்னா we are finding the sum of 10 terms. ஓகே. ஸோ இப்போ 16 divided by 25. ஸோ என்னக்கு 10 கொடுத்தீங்கன்னா 10 into 11 into 21 divided by 6 minus 1. ஸோ இப்போ 16 by 25 பாருங்களேன் 2 3s are 2 5s are 3 1s are 3 7s are. ஸோ 5 into 11 55. ஸோ 55 into 7 minus 1. 55 into 7 minus 1. ஸோ இது எந்த பேட்டர்ல இருக்கு அப்படின்னா 16 by 5m பேட்டர்ல இருக்கு. ஓகே, 16 by 5m பேட்டர்ல இருக்கு. ஸோ அப்போ 16 அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 இங்க வச்சுப்போம், ஒரு 5 இங்க கொண்டு போயிடுவோம். இவரை நீங்க மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடும் 55 into 7 minus 1. 55 into 7 என்ன ஆயிடும் 7 by 35 35 38 minus 1. ஸோ 384 தப்பு பண்ணிட்டோமா n plus 1 2n plus 1. வரேன் ஒரே நிமிஷம் பாரு. 2 square 3 square up to 11 square
ஓகே இங்க நம்ம வந்து 11 டேர்ம் சம் பண்றோம்ல 10 டேர்ம்ஸ் கிடையாதுப்பா இங்க 11 டேர்ம்ஸ் சம் பண்றோம் நம்ம ஒரு டேர்ம் மைனஸ் பண்ணிடுறோம் லாஸ்ட்ல ஏன்னா இங்க 1 2 3 ஸோ 11 டேர்ம்ஸ் நம்ம சம் பண்றோம்ல இங்க சாரி எனக்கு 11 போடணும் அப்போ எனக்கு 11 போட்டீங்கன்னா ஒரு டேர்ம் மைனஸ் பண்ணிடுறோம்ப்பா இங்க நம்ம ஓகேவா இப்போ 11 plus 1 12 2 into 11 22 so 23 இருப்பான் divided by 6 minus 1 6 ones are 6 twos are so 11 22 into 23 இருப்பான் 22 into 23 minus 1 இருப்பான் ஒரு 5 இங்க கொண்டு வந்துருவோம் ஸோ இங்க 22 into 23 என்ன வருவான் 3 twos are 6 3 twos are 6 2 twos are 4 2 twos are 4 6 0 1 5 0 6 minus 1 so இப்போ 16 divided by 5 இங்க 505 வருவான்ல so இப்போ 505 by 5 வந்து 101 வரும் so this is of the form 16 by 5m கரெக்டா 16 by 5m ஃபார்மட்ல இருக்கு so therefore m is equal to 101 m is equal to 101 புரியுதாப்பா ஓகே இன்னும் மூணு ப்ராப்ளம் தான் கொஞ்சம் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுவோமா எல்லாத்தையும் ஸோ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து nth டேர்மை கண்டுபிடிச்சிட்டு சம்மேஷனை ரன் பண்ண வேண்டியதான் ஓகேவா இன்னும் மூணு சம் தான் இருக்கு முடிச்சிருக்கோம் பாருங்க முதல்ல வந்து 40 டேர்மை 20 டேர்மை மாற்றணும் எப்படின்னா சம் பண்ணி ஏபியா மாற்றிட்டோம் இதுக்கு nth டேர்ம் கண்டுபிடிச்சு n டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் 10 டேர்ம் சம் பண்ணோம் இதுக்கும் nth டேர்ம் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் ரன் பண்ணோம் இதுக்கு nth டேர்ம் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் 9 டேர்ம் ரன் பண்ணோம் இதுக்கு nth டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு 20 டேர்ம்ஸ் ரன் பண்ணோம் பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா n கீழே இருந்தது மேல இருந்தா ரொம்ப ஈஸி கீழே இருக்கும்போது பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணி ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கும் மற்றதெல்லாம் கேன்சல் ஆயிடும் இது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி பேட்டர்னு ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து இது வந்து சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ் அது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா வாட் இஸ் வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டாங்க இங்க சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ் வந்து 16 by 5 16 m by 5 இருக்குன்னா வாட் இஸ் வேல்யூ m கேட்டாங்க ஓகேவா இந்த மூணு ப்ராப்ளம் தான் இது பாருங்க the sum of first 20 terms of the series is ஓகேவா sum of first 20 terms of the series is இப்போ 1 மறந்துடுங்கப்பா 1 மறந்துடுங்க இங்கேருந்து வாங்கலாம் இங்கேருந்து பாருங்க கீழே 2 4 8 16 அப்ப கீழே என்னப்பா வரும் 1 மறந்துடுங்க 1 நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் 2 பவர் n கரெக்டா 2n இல்ல 2 பவர் n இல்ல 2n 2 4 6 8 வந்துடும் 2 பவர் n so 2 பவர் 1 2 ஸ்கொயர் 2 பவர் 3 2 பவர் 4 ஓகே அப்ப 1 மறந்துடுங்கப்பா 1 மறந்துட்டேன் இப்போ ஐம் கோயிங் டு ரைட் nth டேர்ம் ஓகேவா இப்போ ஐம் கோயிங் டு ரைட் nth டேர்ம் அப்ப கீழே பாத்தீங்கன்னா கண்டிப்பா tn பாத்தீங்கன்னா 1 plus summation ஓகேவா 1 plus summation இங்க 2 பவர் n தான் கீழே மேல என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம் 3 7 அதாவது n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 3 வரணும் n-க்கு 2 கொடுத்தீங்கன்னா 7 வரணும் n-க்கு 3 கொடுத்தீங்கன்னா 15 வரணும் n-க்கு 4 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 31 வரணும் என்ன போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் 2 பவர் n plus 1 கரெக்டா 2 பவர் n plus 1 கரெக்டா இப்போ n-க்கு 1 கொடுத்தா என்ன வரும் சாரி ஒரே நிமிஷம் இருங்க 2 பவர் n plus 1 minus 1 கரெக்டா ஆமாவா இல்லையா பாருங்கப்பா n-க்கு 1 கொடுங்களேன் n-க்கு 1 கொடுத்தா என்ன வரும் 2 ஸ்கொயர் 4 4 minus 1 3 அடுத்து n-க்கு 2 கொடுத்தா 2 plus 1 3 2 cube 8 8 minus 1 7 n-க்கு 3 கொடுத்தா 3 plus 1 4 2 power 4 16 16 minus 1 15 புரியுதா புரியலையாப்பா இது 2 power n plus 1 minus 1 ஒன்று பண்ணணும் வந்து ஆன்சரோட ஏன்னா நமக்கு என்ன இருக்கு எல்லாமே ஒன்று கம்மியா இருக்கு புரியுதா புரியலையா எஸ் ஆர் நோ சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே குட் ஸோ இப்போ இவன் தான் நம்மளுக்கு nth டேர்ம் இப்போ பாருங்க நான் 1 கன்சிடர் பண்ணல 1 இருந்தான் அப்படின்னா இவன் ஒர்க் ஆக மாட்டான்
சப்போஸ் 1 எண்ணுக்கு 1 கொடுங்களா என்ன ஆயிடுவான்? எண்ணுக்கு 1 கொடுத்தா என்ன ஆயிடுவான்? 1 + 1 2 ஆயிடுவானா? 1 + 1 2 ஆயிடுவான். ஓகேவா? அப்ப அப்போ இந்த 1ன்றவன் வரமாட்டான். சோ அப்ப என்ன பண்றான் அப்படின்னா 1ன்றவன் எனக்கு தொல்லை கொடுக்குறான். சோ 1 அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்ல இருந்து nth டேர்ம் கண்டுபிடிக்கிறேன். சோ இவன் தான் nth டேர்ம் எனக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find the sum of first 20 terms கண்டுபிடிக்கணும். ஓகே. What is S? S is nothing but sum of first 20 terms. சரி. Tn போட்டுக்கிட்டு என்ன ரன் பண்ணுவோம்? Tn போட்டுக்கிட்டு என்ன ரன் பண்ணுவோம்? Tn n runs from 1 to 20. டைரக்டா 1 to 20 போட்ற கூடாது. Tn 1 ல T1, T2, T3 up to T20 வரைக்கும் போடணும். ஓகே. summation n is equal to 1 to 20. உங்களுக்கு Tn என்ன ஆயிடும்? கண்மணி சூப்பர் குட் இல்ல 19 ல 19 20 90 20 20 தான் இங்க போட்டுக்கலாம் பட் இங்க 19 ரன் பண்ணலாம் ஓகேவா so 1 plus summation n is equal to 1 to 19 2 power n plus 1 minus 1 divided by 2 power n correct 2 power n plus 1 divided by 2 power n plus 1 correct இல்ல தப்பு பண்றேன் இருங்க you need to find the sum of first 20 term okay இருங்க அப்ப we need to find the sum of first 20 terms இல்ல so அப்போ டைரக்டாவே போட்டுடலாம்ல first term plus sum of 19 terms கண்மணி குட் ஓகே ரெண்டும் ஒண்ணு தான் நான் போடுறதும் நீ போடுறதும் நீங்க போடுறதும் ஒரே நிமிஷம் இருங்களேன் s என்னது sum of 20 terms so ஆல்ரெடி ஒரு term இருக்கு plus 19 terms இங்க sum பண்ணுங்க அவ்வளவுதான் n is equal to 1 to 19 2 power n plus 1 minus 1 divided by 2 power n அவ்வளவுதான் புரியுதா ஆல்ரெடி ஒன் டேர்ம் இங்க இருக்குப்பா இங்க 19 terms sum பண்ணிக்கோங்க so 19 terms plus 1 term 20 terms அவ்வளவுதான் இப்போ இவன் தான் எனக்கு nth term கண்டுபிடிப்பாங்களா ஆன்சர் so this is equal to 1 plus summation n is equal to 1 to 19 so 2 power n into 2 minus 1 divided by 2 power n போட்டுக்கலாமா அது 2 power n plus 1 2 power n into 2 power n into 2 ன்னு போட்டுருக்கேன் so 2 power தனியா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1 plus summation n is equal to 1 to 19 2 power 2 power cancel ஆயிடும் so 2 minus 1 by 2 power n இருக்கும் கரெக்ட்டா 2 minus 2 1 by 2 power n இருக்கும் so தனியா நீங்க summation ரன் பண்ணீங்க அப்படின்னா 1 plus summation n is equal to 1 to 19 2 minus summation 1 by 2 power n n is equal to 1 to 19 இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 வந்து காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா 19 times 1 ரெண்டாவது so 2 times 19 minus summation n is equal to 1 to 19 1 by 2 power n so 39 ஆயிடுவானா இல்ல 39 ஆயிடுவான் 38 plus 1 39 minus summation n க்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 n க்கு 2 கொடுத்தீங்கன்னா 1 by 2 square 1 by 2 cube which is a geometric progression correct 1 by 2 1 by 2 square 1 by 2 cube and so on so என்ன ஆயிடுவான் அப்படின்னா 39 minus s 39 into a into 1 minus r power n divided by 1 minus r கரெக்டாவா so நம்மளுக்கு a வந்து 1 by 2 r 1 by 2 தான் இங்க so a வந்து 1 by 2 r 1 by 2 தான் so for 39 minus a வந்து 1 by 2 1 minus r power n so நம்ம n என்னது we are running 19 terms divided by 1 minus 1 by 2 கரெக்டா so 1 minus 1 by 2 1 by 2 தான் so 1 by 2 1 by 2 cancel ஆயிடும் என்ன இருப்பான் அப்படின்னா 39 minus 1 minus 1 by 2 whole power 19 so minus உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா 39 minus 1 plus 1 by 2 whole power 19 so 39 minus 1 38 so 38 plus 1 by 2 whole power 19 38 plus 1 by 2 power 19 கரெக்டா 38 plus 1 by 2 power 19 புரியுதாப்பா இது geometric series பா sum of n terms geometric series a வந்து 1 by 2 r 1 by 2 தான் ஓகே கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம் எதனா ஒரு nth term வந்து கன்ஃபியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த nth term அப்படியே வச்சுக்கிட்டு அந்த term அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டேர்ம்ல இந்த term கூட ஆரம்பிங்க ஓகேவா இதுதான் க்ளூ இதுதான் ஓகேப்பா ஸோ லாஸ்ட் 2 ப்ராப்ளம் போட்டு முடிக்க வேண்டியதுதான் the sum of the series up to 11th term is the sum of the series up to 11th term is
அதேதான். இத நீங்க விட்டுருங்களேன். இத நீங்க அப்படியே விட்டுருங்களேன். இவன் எந்த பேட்டர்ன்ல இருக்கான்? இவன் n வந்து 1. இவன் n-க்கு 2. இவன் n-க்கு 3. n-க்கு 1 குடுத்தா 2 into 3ன்னு வருது. n-க்கு 2 குடுத்தா 3 into 5ன்னு வருது. n-க்கு 3 குடுத்தா 4 into 7 வருது. ஓகேவா? அப்ப nth டேர்ம் என்னப்பா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 அப்படியே வச்சுக்கோங்க. n-க்கு 1 குடுத்தா 2 3. n-க்கு 2 குடுத்தா 3 5. என்னப்பா nth டேர்ம் என்னப்பா வரும்? என்னப்பா வரும்? n plus 1 2n plus 1 கரெக்டா? 2 3 4. 1 குடுத்தா 2. 2 குடுத்தா 3. 3 குடுத்தா 4. அப்ப n plus 1. இப்ப 3 5 7 which is 2n plus 1. ஒரு டேர்ம் ஆல்ரெடி போட்டாச்சு. So we need to run up to 10. ஏன்னா we need to find the sum of 11 terms கண்டுபிடிக்கணும். So ஒரு டேர்ம் ஆல்ரெடி போட்டாச்சு. So n plus 1 2n plus 1. அஸ்வின் குட். n plus 1 2n plus 1. இங்க ரெண்டு சமயம் வந்து n 10 க்கு ரன் பண்ணணும். ஏன்னா ஒன் டேர்ம் இங்க ஆல்ரெடி போட்டாச்சு. இது ரொம்ப ஈஸி தானப்பா இதெல்லாம். So 1 plus summation n is equal to 1 to 10. இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2n ஸ்கொயர். இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா plus n plus 2n plus 1. Y summation எடுத்தோமா? We need to find the sum of 11 terms பா. Sum of 11 terms கண்டுபிடிக்கணும் நீங்க. So first term plus second term plus third term plus fourth term up to 11th term வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஒரு டேர்ம்ல ஆல்ரெடி போட்டாச்சு. So இப்போ மீதி 10 terms ரிமைனிங் இருக்கு. So அந்த இங்கேருந்து 10 terms ஆரம்பிக்கிறேன் நானு. So ஆமாப்பா nth term இங்க பாருங்க. அப்ப உங்களுக்கு புரியல வெங்கடேசன் இருங்க. nth term பாது. அப்ப nth term first term second term third term இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1 plus summation n is equal to 1 to 10 tn. இதுக்கு என்ன அர்த்தம் 1 plus t1 plus t2 plus t3 plus t4 plus t5 plus t6 plus t7 plus t8 plus t9 plus t10. கரெக்டா? ஃபர்ஸ்ட் டேர்ம் யார் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது செகண்ட் டேர்ம் ஆஃப் தி சீரிஸ். ஓகேவா? நம்ம 1 ஆட் பண்ணியாச்சு. இத நீங்க சம் பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம். இந்த செகண்ட் டேர்ம்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீரிஸ். ஓகேவா? நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் படி சம் பண்ணா என்ன வரும்? ஆல்ரெடி இங்க ஒரு 10 டேர்ம்ஸ், இங்க ஒரு 11th டேர்ம். அப்ப சம் ஆஃப் 11 டேர்ம்ஸ் கிடைக்கும். சோ நம்ம t2ன்றவன் செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் யாரு? இவன் தான் செகண்ட் டேர்ம். அதாவது ஒரிஜினல் சீரிஸ் படி தேர்ட் டேர்ம். பட் நம்ம சீரிஸ் படி செகண்ட் டேர்ம். ஓகேவா? அப்ப t2 என்ன ஆயிடுவான்? சோ 3 இங்க t2 கொடுங்களேன். t2 கொடுத்தா வரும் 2 plus 1 3. சோ 3 வந்துட்டானா இங்க t கொடுத்தா 5 வந்துருவான். அப்ப இவன் வந்துருவான் 3 into 5 வந்துருவான். அதே மாதிரி நீங்க ஒரு நம்பரா கொடுக்கும்போது ஒரு டேர்மும் வந்துருவான். சோ அப்போ ஒரு டேர்மும் நீங்க ஆட் பண்றீங்க which is equal to sum of all the terms. nth டேர்ம் கண்டுபிடிச்சா போதும்பா. nth டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்ல அந்த பேட்டர்ன்ல இருப்பான். ஓகேவா? ஓகே. nth டேர்ம்ன்றவன் ஜெனரல் டேர்ம்பா. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம்லாம் என்னக்கு 1 2 3 4 5 6 கொடுத்தா ஆன்சர் வரப்போகுது. அவ்வளவுதான். சோ இப்ப என்ன ஆயிடுவோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தானேப்பா. 1 plus summation n is equal to 1 to 10 2n square plus 3n plus 1. ஸோ 1 plus summation 2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா n square. 3 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா summation n. இங்க summation 1 இருந்தா அப்படியே விட்டுறக்கூடாது. summation 1 n is equal to 1 to 10 போடணும். ஸோ 1 plus 2 into n plus 1 2n plus 1 divided by 6 plus 3 times n into n plus 1 divided by 2. இங்க 10 ன்னு வந்துருவான். இங்க put n is equal to 10. கரெக்டா? ஸோ n 10 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும்பா. நீங்க போட்டுருவீங்கல்ல. ஸோ 1 plus 2 into 10 into 11 into 21 divided by 6. 3 into 10 into 11 divided by 2 plus 10. இதான் நீங்க போட்டுருவீங்களாப்பா. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா என்னப்பா வருது ஆன்சரு? 945 வருதா? 946 946 945 பாருங்க. நைன் 946 வரும்பா.
946 வரும். ஓகே. ஓகேவா? 946 is the required sum of the series. ஸோ இப்போ nth டேர்மை கண்டுபிடிச்சிட்டு ரன் பண்ணா எல்லாமே ரொம்ப ஈஸி. nth டேர்மை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி. ப்ராக்டிஸ் மூலமா வந்துடும். ஓகேப்பா, லாஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். லாஸ்ட் ப்ராப்ளம் இன் சீக்வன்ஸ். ஓகே, இது பாருங்க. இஃப் the sum of first n terms of the series is 435√3, n is equal to, ஏதோ n terms ஆட் பண்ணீங்கன்னா இது ஆன்சர் வருது. அப்ப எத்தனை டேர்ம் ஆட் பண்ணா இது ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சொல்யூஷன். So √3 plus √75 plus √243 plus √507 and so on up to some n terms நீங்க ஆட் பண்றீங்க. ஓகேவா? என்ன வருது அப்படின்னா ஆன்சரு 435√3 வருது. அதாவது 10 டேர்மோ 20 டேர்மோ ஆட் பண்றீங்கன்னா இது வருது. இப்போ இங்க எத்தனை டேர்ம்ஸ் நீங்க ஆட் பண்ணா, இங்க n டேர்ம்ஸ் இருக்கு கரெக்டா? இப்போ எத்தனை டேர்ம்ஸ் நீங்க ஆட் பண்ணா 435√3 வரும்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நான் வந்து 75 எப்படி எழுதிக்கலாம்? 3 into 25 எழுதிக்கலாம். ஓகே, 243 எப்படி எழுதிக்கலாம்? 3 into 81 எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்? 3 into 169 எழுதிக்கலாம். அண்ட் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ நான் √3 காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருமா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க 1 இருப்பான், இங்க √25 இருப்பான் which is 5, இங்க √81 இருப்பான் which is 9, இங்க √169 இருப்பான் which is 13 and so on up to some n இருப்பான். ஓகேவா? up to some n இருப்பான் which is 435√3. இவன் என்னது? which is an AP. ஆமாவா இல்லையா? A வந்து 1, காமன் டிஃபரன்ஸ் வந்து 4. ஸோ இப்போ √3 அப்படியே இருக்கட்டும். இவன் வந்து எத்தனை டேர்ம்ஸ் தெரியாது, என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ n/2 2a plus n-1t, இவன் தான் எனக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸ். this equal to 435√3. ஸோ √3 காலி, n கண்டுபிடிக்கணும். ஸோ n/2 இயர் a வந்து 1, d வந்து 4. ஸோ அப்போ 2 plus n-1 into 4 is equal to 435. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ n/2 2 plus 4 into n-1 is equal to 435. இந்த 2 ஆன்சர் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இதை இருங்க, n/2 2 plus 4 அப்படிலாம் பண்ணலாம். 2 காமன் எடுத்துடலாமா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. நான் 2 காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா 1 plus 2 into n-1 is equal to 435. இந்த 2 இந்த 2 போயிடும். ஸோ இப்போ n into 1 plus 2n-2 is equal to 435. ஸோ இப்போ n into 2n-1 is equal to 435. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2n² minus n minus 435 is equal to 0. இது நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா you will get the values of n. எதுன்னு பாருங்க. ஓகேவா? நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஒரு எண்ணையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அவன் தான் ஆன்சர். ஓகே, இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ண என்ன வரும்? சம் வந்து -1, ப்ராடக்ட் வந்து 435 into 2. கரெக்டா? 435 into 2 4n². இது நம்ம வந்து கொடாடி ஃபார்முலா போட்டுடலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணா எந்த நம்பர் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். So, n is equal to 1 plus or minus square root of b² minus 4ac divided by 2 times a. So, 1 plus or minus root of 1 plus minus minus 435. So, 4 2s are 8. So, 435 into 8. 8 5s are 40. 8s are 24. 24 plus 4, 28. 32, 36. So, in the 3680 வரும் divided by 4. So, 1 plus or minus root of 3681 divided by 4. So, 15 root பாருங்க. ஓகேவா? 15 root. So, 59 into 59 போட்டீங்க அப்படின்னா you will get 3681. ஆமாதானப்பா? 9 9s are 81. 5 9s are 45. 45 plus 8 53. 5 9s are 45, 5 plus are 25, 29, 1 6 4 1
9 9s are 81, 8 1, 9 5s are 45, 45 plus 8 53. So 53 போட்டாச்சு. 5 5 7 are 45, 4 5, 5 5 25, 29, 1, sorry, 4 plus 3 8 இல்ல. 9 plus 5 14, 3 4 6 1 3 4 8 1 அது 435 into 8, 5 8s are 40, 3s are 8 24. ஓகே 34 இதுல. ஓகேவா 3481 சாரி 3481 59 வருவான்ல 3481. ஸோ விச் இஸ் 59 ஓட ரூட்டு. ஸோ அப்போ n கேன் டேக், ஸோ தட் மீன்ஸ் n கேன் டேக் 1 plus 59 by 4 or n can take 1 minus 59 by 4. n can take 1 minus 59 by 4. இவன் நாட் பாசிபிள், ஏன்னா வந்து டெசிமலா போயிடுவான். சம் ஆஃப் n டேர்ம்ஸ், n நேச்சுரல் நம்பர் தானே. ஃபர்ஸ்ட் 10 டேர்மு, ஃபர்ஸ்ட் 20 டேர்மு, ஃபர்ஸ்ட் 4.5 டேர்ம் ஆட் பண்ண என்னப்பா வரும் ஆனால் சொல்ல முடியாது. ஓகேவா, இப்போ நாட் பாசிபிள், டெசிமலா போயிடுவான். ஸோ இவன் தான் பாசிபிள். இப்போ 60 by 4, ஸோ 15. ஸோ அப்போ வந்து 15 டேர்ம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் ஹாவ் 435√3. ஓகேவா, சூப்பர். ஸோ சீக்வன்ஸ் நம்ம வந்து கிராஷ் கோர்ஸில் ரைட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நிறுத்திடக்கூடாது. ஸோ கிராஷ் கோர்ஸ் ஆனது அப்படின்னா நான் ஒரு ஸ்பார்க் கொடுப்போம் உங்களுக்கு. அந்த ஸ்பார்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய ப்ராப்ளம்ஸ். அது பேர் தான் கிராஷ் கோர்ஸ். ஓகேவா, நீங்கள் வந்து எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாடலில் வச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஃபங்க்ஷன்ஸ், இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா ஃபார்முலாஸும் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன்ஸும் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு யூடியூப்ல. ஸோ நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எடுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டுமே வந்து பண்ணியாச்சு யூடியூப்ல. ஸோ மென்டி என்னைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் தான் சொல்லணும். மென்டி ஆன் சீக்வன்சஸ் என்னைக்கு வச்சுக்கலாம், மென்டி ஆன் சீக்வன்சஸ் வச்சுக்கலாம். அதாவது ஏபி ஜிபி சம் ஆஃப் n டேர்ம்ஸ். டுடேலாம் இல்லைப்பா, டுமாரோலாம் டுமாரோலாம் சொல்லக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். டுடே டுமாரோலாம் கிடையாது, கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். லாஸ்ட் ஒரு 37 ப்ராப்ளம் நம்ம போட்டிருக்கோமா, 37 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதை பேஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா, இன்னைக்கு என்னது, இன்னைக்கு வந்து டியூஸ்டேவா, தேர்ஸ்டே வச்சுப்போம். ஓகேவா, ஸோ தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ தேர்ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்னைக்கு டியூஸ்டே தானே, ஓகே தேர்ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ தேர்ஸ்டே வந்து யூ வில் ஹேவ் மென்டி குவிஸ் ஆன் சீக்வன்சஸ். ஓகேவா, கரெக்டாக படிச்சுட்டு வரணும். லாஸ்ட் கிளாஸ்ல பிரசனான்றவங்க வின் பண்ணீங்க, அவங்க வந்து எனக்கு கண்டுக்கவே இல்லை. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணல, யாருன்னு சொல்லவே இல்லை. ஸோ பிரசனா வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ கேன் text me in Telegram. Okay. Thank you. All the best. Thank you.